ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 3:30 போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் லேட்டாகவே தான் எழுந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 3 மணிக்கு எல்லாமே டெய்லி எழுந்திரிச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகிருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டவே லேட்டாகி தான் எழுந்திரிச்சிருந்தேன். லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சடனாக வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வாசல் தொளிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே உடம்பு கூலிங் ஆயிடுது. நம்ம ஈரத்துலேயே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலிங் ஆயிடுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சி வந்ததுமே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா நான் வாசல் தெளித்து விட்டுருவேன். இல்லைனாக்கா நம்ம குளிச்சுட்டு இதெல்லாம் வாசல் தெளிக்கும்போது பார்த்திங்கன்னா தரையுமே பார்த்திங்கன்னா காய மாட்டேங்குது, ஈரமாகவே இருக்குது. கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம தெளித்து விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவும் ஆகிருக்கும். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஈரத்தில் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த பனி நேரத்தில் ஈரத்துலேயே நம்ம நிற்கிறது ரொம்பவே உடம்பு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கூலிங் ஆகிடுது. கூலிங் ஆகிறது மட்டும் இல்லை, உடனே எனக்கு பார்த்திங்கன்னா தும்மல் வந்துடும். தும்மல் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாக்காவே சிரமமாகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வாசல் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவேன். முழிச்சதும் கொஞ்சம் நேரமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்துடுது. என்னன்னு தெரியல, அது காலை நேரத்தில் அந்த தூக்க கலக்கமாக இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக வேலையெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துச்சு. நானுமே பார்த்திங்கன்னா வாசல் எல்லாமே தொளிச்சு விட்டுட்டு மஞ்சள் தண்ணி எல்லாமே வாசலில் தொளிச்சு விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப்பாக கிளம்பிட்டேன். குளிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த அளவு கூலிங் இல்லை. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தான் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. விரலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீசரில் வச்ச மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருந்த மாதிரி இருக்குது. அந்த அளவு கூலிங்காக இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா வெளிவாசல் கிரில் படி இருக்கு இல்லையா, அதில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்திங்கன்னா பெயிண்ட் வச்சு கோலம் போட்டிருக்காங்க போல். அது பார்த்திங்கன்னா அழிஞ்சும் பாதி அழியாமலும் பாதி. எனக்கு என்னவோ அந்த இடம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். யூடியூப்பில் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துருந்தேன். அது எங்கள் ஏரியா கெமிக்கல் ஸ்டோரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடி பார்த்துருந்தேன். அந்த கவர் பேக்கிங்கோடு எதுவுமே கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி லூஸ் பவுடர் தான் கிடச்சிது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. சரி, அப்போ கம்மி குவான்டிட்டிலே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராம் தான் வாங்கியிருந்தேன். இப்போ நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் அதை பூசினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக் கிடச்சிது. ஆனால் அது அழிஞ்சு போகுமா அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியலை. அழியுமா அப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. நான் சேனலில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு தடவை பூசினா கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது பூசினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்படி நல்ல ஒரு அட்ராக்டிவாக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனை நாள் நான் கோலம் போட்டு ரசித்ததில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த கலர் பூசினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கோலம் போட்டது தான் எனக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே எனக்கு நான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோலம் விட்டு அதில் எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு தடவைக்கு ஒரு 100 தடவையாவது நான் ரசித்து பார்க்குற ஆள். இந்த மாதிரி நான் அந்த கலர் பூசி பண்ணதுக்கப்புறமா அது ஒரு அட்ராக்டிவாக இருந்ததுமே பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி மட்டுமே நான் வாசலை விட்டு நான் எங்கேயுமே போகலைங்க. அதை பார்த்தே தான் நானே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் இந்த பெயிண்ட் இந்த கலர் பூசியிருக்கிறது போகுமா அப்படிங்கிறது எனக்கு அதில் கிளியராக தெரிய மாட்டேங்குது. அது அழிஞ்சிருமா என்னென்னு நாளைக்கு பார்த்திங்கன்னா வாசல் கழுவி விட்டதுக்கப்புறமா தான் இது போகுதா இல்லைன்னா இருக்குமா அப்படிங்கிறது தெரியும்.
ஒருவேளை அப்படி போச்சுன்னா போயிட்டுனா கூட நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வாங்கி கூட நான் வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அந்த வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் பூசினதுக்கு அப்புறமாவும் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா இது பூசி எடுத்தது வீடியோக்கு அப்புறமாவும் அதுக்கு முன்னாடி நான் வந்து கோலம் போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சுது. இந்த கலர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சுது. இருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த படி வாசல் வந்து சுத்தமாக பிடிக்காது. அங்கங்கேயா வந்து பெயிண்ட் வரைஞ்சது அதுக்கு மேலே நம்ம கோலம் வரைஞ்சா கூட அது வந்து தனியாக தெரியவே செய்யாது. எவ்வளோ தான் நம்ம அழகாக வரைஞ்சாலுமே கூட அந்த கோலம் வந்து அப்படி தெரியவே செய்யாது. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா அழகாக கலர் எல்லாமே பண்ணி எல்லாம் போட்டிருப்பேன். அந்த படி வாசல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் மெர்சியாக இருந்த மாதிரி இருக்கும். கொச்சையாக இருந்த மாதிரி இருக்கும். அடியில் பெயிண்ட் வரைஞ்சது அதுக்கு மேலே நான் வந்து கோலமாவு வச்சு கோலம் போட்டிருப்பேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருந்தேங்க. இப்படி இது மூலமாக நான் வந்து பூசி எனக்கு வந்து கோலம் போட்டதில் நிறைய ஐடியா கிடச்சிருக்கு. ஃப்யூச்சரில் நான் அதை அவ்வளோவுமே நான் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். படியிலையுமே நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணணும், கோலம்லாம் விட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா நிறையவே கிடச்சிருக்குது. அதை எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்குங்க. என்ன மாதிரி வேறு யாராவது இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ரெட் ஹார்ட் வந்து அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. எனக்கு வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ட்ராயிங்குமே நான் நல்லா பண்ணுவேன். ட்ராயிங் பண்ணுறது எனக்கு வந்து நல்லா பிடிக்கும். ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் ஃபீலாக இருந்தாலுமே சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஏதாவது வரைஞ்சி அதை கலர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அந்த பெயிண்டிங் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நானே வரைஞ்சது என்னாலே என்னை நம்ப முடியாத மாதிரி அப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறது, இந்த கோலம் விடுறது அதெல்லாம் வந்து எனக்கு என்னவோ ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. இன்றைக்கி நான் போட்ட கோலம் பார்த்தீங்கன்னா திடீர்னு என் மைண்டில் தோணி நானாட்டு போட்ட கோலம் தான். மற்ற நாட்களில் போடுறது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து முந்தின நாளே வந்து பேப்பரில் வரைஞ்சி பார்ப்பேன். ஏதாவது அப்படி ட்ரை இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறது, இல்லைன்னா மொபைலில் ஏதாவது கோலம் பார்த்து அதை மைண்டில் இது பண்ணி தான் நான் போடுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் பிளான் பண்ணி போகலை. அதில் போய் உட்காந்ததுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால தாமரை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரைய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி ஏதாவது வரையலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானாட்டே எனக்கு என்னென்ன தோணுச்சோ அந்த மாதிரி வரைஞ்சி முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமிங், அதாவது பிரம்ம முகூர்த்தம் வேட்டணும் அந்த டைமிங்குள்ளாடி நம்ம வந்து முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வரையலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து கோலம் போட்டு விட்டுருந்தேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது நிறை குறைகள் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வளர்ந்து ஒரு கனவு வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, நான் வந்து அதாவது டீச்சர் ஆகணும், போலீஸ் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கும் இல்லையா, நீங்கள் என்னவோ ஆகணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன இதுக்கு வேண்டி தான் நான் கேட்குறேன். எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு அதாவது இந்த மாதிரியெல்லாம் நினச்சிருப்பீங்க இல்லையா, அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ போட்டிருக்க கோலம் இருக்குது இல்லையா, இதை வந்து கோலத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்கழி முதல் நாளில் இருந்தே நான் வந்து எல்லா கோலத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பாருங்கள், வாசல் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த எல்லோ கலர் பூசி இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த கலர் பூசிட்டு அதுக்கு மேலே கோலம் போட்டது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 4:30க்கு உள்ளாரவே பார்த்திங்கன்னா வாசலில் வந்து பாவை விளக்கு ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாசலில் விளக்கு ஏற்றி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே.
விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தாம்பூலத்தில் விளக்கு எல்லாமே வச்சுட்டு நடுஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெருமாள் ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. அது வச்சு தான் நான் விளக்கு ஏற்றலாம், நடுஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு ஏற்றிருந்தேன். விளக்கு ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஹீட் எல்லாமே அந்த ஸ்டாச்சுவில் படுறனால எனக்கு அது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த தாம்பூலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி மனையில் வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தாம்பூலத்தில் நான் எப்போதும் போலுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 6 to 7 சுக்கிரஹோரையில் நான் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நேற்றுக்கே பூஜைக்குள்ளே திங்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. பூக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தொடுத்து வச்சுருந்தது அப்படின்னால எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு வைக்கும்போதே நான் வந்து உதிரி பூக்களும் இருந்தது, அது எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தொடுத்து வச்சுருந்த அந்த பூவுமே வந்து கட் பண்ணி போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வாசலில் போட்ட கோலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாணமும் பிடிச்சி வச்சு மஞ்சள் குங்குமமும் தொட்டு பூவுமே வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா 6 to 7 பூஜைக்கு வேண்டி உள்ள எல்லா ப்ரிப்ரேஷனுமே ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் வாசலில் பூசினதுக்கப்புறம் அழகாக இருக்குதா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அழகாக இருந்ததா, பார்க்குறதுக்கு லுக்காக இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைலில் தான் இன்றைக்கி வந்து மகாலட்சுமியோட 108 போற்றி சொல்லி இந்த பூஜை பண்ணேன். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது மட்டும் வீடியோனால் எடுக்க முடியலை. ஏற்கனவே நான் வந்து மகாலட்சுமி அதாவது பூஜை பண்ணி நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.